நாங்க வந்து லோடு மேல பார்த்துட்டு இருக்கோம். சாத்துக்குடி, ஆப்பிள், ஆரஞ்சு இது மாதிரி ஒவ்வொரு கடைக்கு நாங்க இறங்க போது நாங்க வந்து அந்த லோட அந்த கடைக்கு நாங்க அன்லோட் பண்ணி கொடுப்போம். திருச்சி காந்தி மார்க்கெட். நான் இங்க ஒரு 10 வருஷமா இருக்கோம். இது வந்து ஒவ்வொரு வண்டி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ சாத்துக்குடி வண்டினா குறைஞ்சது 8 பேர் அது மாதிரி வேலை செய்வோம். ஆரஞ்சுனா ஒரு 4-5 பேர் வேலை பார்த்தா போதும். ஆயில் வண்டி அது மாதிரி ஒவ்வொரு வண்டிக்கு தகுந்த மாதிரி. எங்க நைட் தான் மெயின் வேலையே. பகல வந்து இது மாதிரி வண்டி வந்தா மட்டும் தான் இருக்கும். பகல் நமக்கு தெரியும். இப்போ இன்னைக்கு போனா இன்னைக்கு இந்த வண்டி இருக்கும் நமக்கு தெரியும். அப்ப அது தகுந்த மாதிரி நாங்க தூங்கிக்குவோம். ஏன்னா இப்போ பொழப்புங்கும் போது அதான தூக்கத்தை பார்த்தோம்னா பொழப்பு வராதுலங்க. நிறைய இருக்கு சிரமங்கள். நாங்க வந்து மெயினா கஷ்டப்படுறீங்கன்னா வெயில் காலத்துல ரொம்ப கஷ்டப்படுவோம். மழை காலத்துல கஷ்டப்படுவோம். மழை காலத்துல பாத்தீங்கன்னா நாங்க சரக்கு இறக்க முடியாது. திடீர்னு பாய போடுவோம், திடீர்னு மழை வரும், திரும்பி பாய மடிச்சு அது போறது மிகப்பெரிய வேலையா இருக்கும். உங்களுக்கு மழை நனைஞ்சா பழம் வீணா போயிடும். ஓனருங்க சத்தம் போடுவாங்க. அதனால வந்து வெயில் காலத்துல மழை நாங்க ரொம்ப கஷ்டப்படுவோம். வருமானம் வந்து இப்ப சாத்துக்குடி பாத்தீங்கன்னா வண்டி ரேட்ல வண்டி பேஸ்ல நாங்க வாங்குவோம். மத்தவங்க வந்து உருப்படி ரேட், அதாவது ஒவ்வொரு பெட்டி அது மாதிரி அந்த ரேட்ல. இது வந்து இப்ப பாத்தீங்கன்னா இதுல 10 டன் வருங்க. இது ஒரு 2 மணி நேரம் ஆகுங்க. நைட்டு பாத்தீங்கன்னா இப்ப நாங்க நைட் ஒரு 10 மணிக்கு வரோம்னா எங்களுக்கு விடிய காலம் ஒரு 4-5 மணி ஆயிடும். அது இல்லாம பகல வேலை பார்க்கறதுங்க. கஷ்டப்பட்டாதான் எங்களுக்கு கூலி, கஷ்டப்பட்டாதான் எங்க குடும்பம் நடத்த முடியும். அதனால நாங்க கஷ்டப்பட்டு தான் ஆக முடியும்.